எங்கள் நகைச்சுவை பட்டிமன்றத்தின் சார்பாக அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி உலக பிரகாரமாக எவ்வளோ பட்டிமன்றம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி குடும்பத்தை புத்திசாலித்தனமாக நடத்துறது மாமியாரா மருமகளா அப்படின்னு சொல்லி ரெண்டு அணியினராக இங்கே இருந்திருக்காங்க. மாமியாரே என்ற அணியின் சார்பாக இடது பக்கமாகவும் மருமகளே என்ற அணியின் சார்பாக வலது பக்கமாகவும் அமர்ந்திருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இப்படி தான் ஒரு பட்டிமன்றத்தில் என்ன பண்ணாராம், ஒருத்தர் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருந்தாராம். வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, எழுந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் என்ன பண்ணா, கேட்டுக்கிட்டே இருந்தானா. அப்போது அந்த எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க. இந்த ஒரு பையனாவது என்ன பண்ணுறான், நம்ம சொல்கிறத கேட்டுட்ருக்கானே, அவனுக்காக என்ன பண்ணலாம், கூட ஒரு மணி நேரம் பேசுவோமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், பேசிகிட்டே இருந்தாராம். பேசி முடிச்சுட்டு கிட்ட எழுந்து போய் அந்த பையன்கிட்ட கேட்டாரா, தம்பி நான் பேசுனதை கேட்டு எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க, நீ மட்டும் இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கே, நான் பேசுனது உனக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருந்தது அப்பா அப்படின்னு கேட்டாராம். ஐயோ, எல்லாம் என் தலையெழுத்து சார், உங்கள் டேபிள் மேலே விரிச்சிருக்கே ஒரு துண்டு, அது என்னோடது. கூட்டம் முடிகிற வரையும் எங்கள் அம்மா இருந்து என்ன பண்ண சொன்னாங்க, எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் கேட்டுட்டு இருந்தேன்னு. இதே இப்போ சொல்ல வந்தேன்னா, இங்கே இருக்க 6 பேரும் அது மாதிரி யாரும் பேச மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான். இன்றைக்கி தலைப்பு புத்திசாலித்தனமாக குடும்பத்தை நடத்துறது மாமியாரா மருமகளான்னு. அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்தோன்னா 2 மருமகள் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க, அக்கா கொஞ்சம் பொறுமையாக பேசுங்களேன், என் மாமியார் கொஞ்சம் உள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு மாதிரி ரகசியமாக அதட்டி அப்படியே பவ்யமாக பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி ட்ரெண்ட் அப்படியே மாறிடுச்சு. மாமியார் 2 பேர் வெளியே உட்காந்து கால் நீட்டி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, அக்கா கொஞ்சம் பார்த்து பேசுங்கக்கா, என் மருமக காதில் விழுந்துற போது அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிலைமைக்குள்ளே மாறிட்டோம். ஆனால் இன்றைக்கி வேதத்தின்படி எப்படி குடும்பத்தை புத்திசாலித்தனமாக நடத்துகிறாங்க அப்படின்றத பேசுகிறதுக்காக முதல்ல மாமியாரே என்ற அணியின் சார்பாக பேச வராங்க ஜெனிஃபர் சிஸ்டர். போல் பிரகாசமாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், ஆரம்பத்திலே ஐசாமா பௌர்ணமி நிலவை போல் அமர்ந்திருக்கும் என் அணியினருக்கும், அமாவாசை இருட்டில் பிடிச்சு வச்ச கொலக்கட்டை போல் அமர்ந்திருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும், நட்சத்திரங்களை போல பிரகாசமா அமர்ந்திருக்கும் என் சபை மக்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு குடும்பத்தை புத்திசாலித்தனமா நடத்துறது மாமியார் தான்னு பேச வந்திருக்க. பைபிளில் கூட நோவாவோட குடும்பத்தை படித்து பாருங்க நடுவர் அவர்களே. நோவாவை பற்றி தான் அதிகமாக சொல்லியிருக்கு. ஆனால் நோவாவோட வெற்றிக்கு முழு காரணம் அவரோட மனைவி தாங்க. நோவாவை எல்லாரும் அன்னைக்கு பரியாசம் பண்ணினாங்க. ஆனால் அவரோட மனைவி அவங்கள பரியாசம் பண்ணவும் இல்லை, அவங்கள இது பண்ணவும் இல்லை, அவங்கள நம்பி அவரோட சேர்ந்து அந்த அவ்வளோ வெள்ளத்தில் அந்த மழையில் தன் குடும்பத்தை காத்துக்கிட்டாங்க. மாமியார் தாங்க குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்குவாங்க. அந்த மழையிலையும் வெள்ளத்துலையும் அவங்க மருமக எல்லாரையும் சேர்த்து காத்துக்கிட்டு இருந்தது மாமியார் தாங்க. நடுவர் அவர்களே, நகோமியை கூட எடுத்துக்காங்க. எந்த அளவு மருமகளை அவங்க நேசிச்சு இருந்தாங்கன்னா, 2 மருமகளையும் நீங்கள் வீட்டுக்கு போய் வேற கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல இருந்தே தெரியலையா நடுவர் அவர்களே, மாமியார் தான் குடும்பத்தை அன்பாகவும் புத்திசாலித்தனமாக நடத்துவாங்கன்னு. மாமியார் நாங்கள் தான் மருமகளை அக்கறையாக பார்த்துக்குவோம். ஆனால் மருமக தான் மாமியாரை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிறாங்க. 2 மருமகளை ஒன்றா வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயம் நடுவர் அவர்களே. எல்லாமே இருக்கிற இந்த காலத்திலேயே ஒன்றுமே சமாளிக்க முடியாதப்போ, எதுவுமே இல்லாத அந்த காலத்திலேயே மருமகளை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அதனால் மாமியார் தான் முடிவு சொல்லணும்னு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உண்மையிலே ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஒரு நல்ல விஷயந்தான். நோவா காலத்தில் அவங்க மனைவி எந்த அளவுக்கு அவங்களோட குடும்பத்தை கட்டுக்கோப்பாக பாதுகாத்திருந்தாங்கன்னா, அந்த பேழைக்குள்ளே குடும்பமாக அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நகோமியை பற்றியும் சொன்னாங்க. நகோமி அவங்க மருமகளை நேசித்ததுனால தான் என்ன பண்ணாங்க, நீங்கள் போய் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், வேறு மாப்பிள்ளையை தேடிக்குங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் கூட இருந்து நீங்கள் கஷ்டப்படாதீங்கன்னு. ஸோ மாமியாருக்கு தான் என்ன இருக்குமா, ஒரு நல்ல குணம், விட்டு கொடுக்குற குணம், பெருந்தன்மை எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போய் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்க மருமகளாக வராங்க சிஸ்டர் ஷீபா. சூரியனை போல் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே உங்களை ஐஸ் வச்சுட்டாங்க. உண்மையை தான் பேச போகிறோம் அப்படின்றதுனால நான் எந்த ஐஸும் வைக்க விரும்பலை. சரிங்களா? என்ன சொன்னீங்க, அமாவாசை இருட்டில் பிடிச்ச கொழுக்கட்டையா? சரி, அமாவாசையா மருமக நாங்கள் தேஞ்சாதாங்க நீங்கள் ஜொலிக்க முடியும், இங்கே மாமியாரா ஜொலிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையா. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லா வீட்லேயும் மாமியார் தான் நல்லா உட்காந்துக்கிட்டு அதை செய்
இதை செய் அப்படின்னு பிடிச்சு வச்ச கொழுக்கட்டையாட்ட இருந்துக்கிட்டு எங்களை வேலை வாங்குறது. அப்புறம் என்ன சொன்னாங்க? அன்பானவங்களாம், பண்பானவங்களாம், இனிமையானவங்களாம், இன்னும் என்னென்னலாம் இருக்குது. எப்படிங்க நீங்கள் பைபிளில் பார்த்துருக்கீங்களா? நோவாவோட குடும்பத்தை காப்பாற்றினது மாமியார் தானா? யோசிச்சு பாருங்களேன். 3 மருமகளுமே வேறு வேறு இடத்துல இருந்து வந்தவங்க. நல்ல அழகாக பேலை மிதந்துக்கிட்டு இருக்கும்போது 3 மருமகளும் சும்மா அடிச்சுக்கிட்டு முடிய பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கப்பல் கரை சேர்ந்துருக்குமா? கண்டிப்பாக முடியாது. அப்போது 3 மருமகளுங்களும் எங்கேயோ இருந்து வந்தாலும் ஒத்துமையாக இருந்ததுனால தானுங்களே அவங்க கரையை பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் என்ன சொன்னாங்க? முதியோர் இல்லத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோமா? எத்தனை பேர் ரூத்தோட கதையை வாசிச்சிருக்கீங்க? பைபிளில் நகோமி அவங்க கூட ரூத்தை பார்த்து நீ போ, உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ரூத்து தான் குணசாலியா, புத்திசாலியா, அன்பா மாமியார் கூடவே இருந்து நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வருவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீங்கள் இறந்து அடக்கம் பண்ணப்படுற இடத்துல நானும் அடக்கம் பண்ணப்படுவேன்னு சொல்லி கூடவே போனாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். புருஷனும் இல்லை, போகிற இடமும் எப்படி இருக்குன்னு தெரியாது, அங்கே என்ன பாஷைன்னு தெரியாது, எப்படி வழிபடுவாங்கன்னு தெரியாது, எவ்வளோ பேர் அவங்கள கேலி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பேர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த வேலைக்காரிங்க பின்னாடி போய் தானியத்தை பொறுக்கி மாமியாருக்கும், நோட் பண்ணிக்கோங்க, மாமியாருக்கும் சேர்த்து கொடுத்தாங்க. ஆதாயம் இல்லாமல் எங்களை கூட வச்சுருக்காங்க, ஆதாயத்தோடு தான் கூட வச்சுருக்காங்க. இவ்வளோ ஏங்க? ரெபேக்கால் எடுத்துக்கோங்க. ரெபேக்கால் அவங்க கணவர் ஈசாக்கு ஏசாவை தான் ஆசீர்வதிக்கணும்னு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வர சொன்னார். ஆனால் இந்த ரெபேக்கால் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஓரமாக நின்று ஒட்டு கேட்டு தன்னோட சின்ன பையனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொடுத்துட்டு பெரிய பையனை அம்போன்னு விட்டுட்டாங்க. அப்படி தாங்க நிறைய மாமியாருங்க அம்போன்னு விட்டுடுறாங்க. நோவாவோட பேழைக்குள்ளே 3 மருமகளையும் சேர்த்து வச்சு பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. இங்கே பெத்த பிள்ளைங்களுக்கு நடுவே ஒத்துமையாக இருக்க முடியல, ஒத்துமையாக ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்க முடியல. இவங்க எப்படிங்க மருமகளுங்களை பார்த்துப்பாங்க? அது மட்டும் இல்லைங்க, பைபிள் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்னு. நோட் பண்ணிக்கோங்க நடுவர் அவர்களே, தகப்பனையும் தாயையும் விட்டு. சரிங்களா? இதுக்கு போய் வந்த உடனே பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான்னு குறை வேற சொல்கிறாங்க. ஏம்மா நீ தனியாக போகிறதுக்கு இப்படி ஒரு வசனத்தை தேடுனியா? ஆகையினால நடுவர் அவர்களே, மருமகள் நாங்கள் தான் சிறந்தவங்கன்னும், அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆனதுக்கப்புறம் எப்படி திருமணம் ஆனாலும் சரி, அது லவ் மேரேஜோ அரேஞ்ச்டு மேரேஜோ எப்படி இருந்தாலும் எங்கள் ஆசை பாசம் கனவு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மாமியாருக்காகவும் மாமியார் குடும்பத்துக்காகவும் பாசமாக உழைக்கிறதுனால எங்கள் தியாகினே சொல்லணும்னு சொல்லி நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். உண்மையிலே ரொம்ப அருமையாக பேசுனாங்க. இந்த காலத்தில் கூட பிறந்தவங்களே ஒத்துமையாக இருக்க முடியாத நேரத்தில் நோவா பேழைக்குள்ளே 3 மருமகளுமே வேறு வேறு இடத்துலேருந்து வந்திருந்தா அவங்க எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருந்திருப்பாங்க. இருந்ததுனால தான் அந்த பேழை காக்கப்பட்டுச்சு, பேழையும் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு பதிலடி கொடுக்க அடுத்த மாமியார் வராங்க. சிஸ்டர் ரோஜா சிஸ்டர். மகளிர் தினத்தின் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். எதிராணி சகோதரி சொன்னாங்க, ஆதாயம் இல்லாமல் கூட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. நாங்கள் மாமியாராக நாங்கள் அன்போடு தாங்க கூட இருக்கிறோம், நாங்கள் அன்போடு தான் அவங்கள நடத்துகிறோம். ஆனால் அவங்க ஆதாயம்னு நினச்சிக்கிறாங்க. அப்படின்னு நாங்கள் பொறுப்பில்லை நடுவர்களே. நாங்கள் எங்களை ஓர வஞ்சனை வரேன்னு சொல்கிறாங்க. நல்லா அவங்கள ஃபஸ்ட்டில் பைபிளை நல்லா படிக்க சொல்லுங்கள், நல்லா படிக்க சொல்லுங்கள், ஓர வஞ்சனையோடு படிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம், பேகை மாட்டிக்கிட்டு வேலைக்கு போகிறான்னு காட்டுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் இவங்க பேக்கில் மாட்டிக்கிட்டு தினத்தோறும் வேலைங்களுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அவசர வேலைன்னா வெளியில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யாருங்க வீட்டை பார்த்துக்கிறது? வீட்டு வேலையில் யாருங்க செய்கிறது? மாமியார் தான் நாங்கள் தாங்க இருந்து நாங்கள் பொறுப்பாக செய்கிறோம். அந்த பழமொழி மூலம் இவங்க பேங்கில் மாட்டிட்டு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ வீட்டில் இருந்து அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு நாங்கள் பொறுப்பாக இருந்து நாங்கள் பார்த்துக்குறோம். முதல்ல அவங்கள வேதத்தை நல்லா படிக்க சொல்லுங்கள், ஓர வஞ்சனையோடு படிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். இப்படி தான் ஏவாள் கூட மாமியார் இல்லாதனால்தான் சர்பத்தால் வஞ்சிக்கப்பட்டு போனாங்க. அதே நாங்கள் மாமியார் கூட இருந்திருந்தா வஞ்சிக்கப்பட விட்டு இருப்பாங்களா?
வஞ்சிக்க விடப்பட்டு இருக்க மாட்டாங்க. நாங்கள் கூட இருந்தால் வஞ்சிக்கப்பட்டு விட்டு இருக்க மாட்டாங்க. வஞ்சிக்கப்பட விட்டு இருக்க மாட்டாங்க. அதே போல் தான் வேதத்தில் சொல்லியிருக்கிறது, லோத்து மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாங்க. நாங்களா உப்பு தூணானோம்? இப்படியெல்லாம் இவங்க இப்படி பண்ணிவிட்டு எங்களை ஓர வஞ்சனை வர சொல்கிறாங்க, ஆதாயம் இல்லாமல் கூட வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்படி தாங்க இவங்க ஒரு புடவை கடையை பார்த்தா திரும்பிக்கிறாங்க, ஒரு நகை கடை பார்த்தா திரும்பிக்கிறாங்க, ஒரு ஹோட்டலை பார்த்தா திரும்பிக்கிறாங்க, தெருவில் போகிற ஒரு தெரு கடை ரோட்டு கடை கூட விடுறது இல்லைங்க, எங்கள் பிள்ளைகளை கூட விடுறது இல்லைங்க. இப்படி இவங்க எல்லாத்தையுமே இப்படி இவங்க பண்ணிவிட்டு எங்களை வர புத்தி இல்லாதவங்க வர சொல்கிறாங்க நடுவர்களே. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாங்கள் தான் மாமியாராகிய நாங்கள் தான் புத்தி உள்ளவர்கள் என்று நாங்கள் கூறி இதோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். உண்மையில் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஆதாம் ஏவாள் காலத்தில் மாமியார் அவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏவாளை தப்பு செய்ய விட்டுருக்க மாட்டாங்களாம், புத்தி சொல்லி திருத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்களுக்கு பதிலடி கொடுக்க இந்த பக்கம் மருமக வராங்க, சிஸ்டர் ஜெபராணி. பாலிலிருந்து தண்ணீரை பிரிக்கிற அன்னப்பறவை போல ரெண்டு தரப்பு வாதத்திலிருந்தும் நீதியை பிரித்து பேச அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, எதிர்த்து பேசுறதுக்காகவே இங்கே எதிரில் உட்காந்துருக்கிற எதிரணியின் அவர்களே, சகோதரி அழகாக சொன்னாங்க, ஆதாயம் இல்லாமல் அன்பு கூறுறாங்களாம். இவங்க எங்கள் மேலே அன்பு கூர்ந்தாலே அது ஆதாயம் தாங்க. சும்மாலாம் இவங்க எங்கள் மேலே அன்பு கூறவே மாட்டாங்க. எந்த கடையை நாங்கள் விட்டு விட மாட்டோமா? இவங்க கடையை பார்க்கறதே கிடையாது. எங்கே நீங்கள் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், எந்த கடையை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? எப்படி கண்ணை மூடிக்கிட்டே வாங்கிட்டு வந்துடுவீங்களா? நடுவர் அவர்கள் நீங்கள் கேளுங்க, இதில் அவங்க கண்ணை மூடிக்கிட்டே வாங்கிட்டு வந்துடுவாங்களா? லோத்தோட மனைவி திரும்பியே பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். நாங்கள் ரோட்டு கடைக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. ரோட்டு கடையில் போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு பார்சல் இல்லாமல் வந்தோன்னா வாசலுக்குள்ளே வர முடியுமா? வீசினா கையும் வெறுங்கையுமா வந்தால் இவங்க எங்களை உள்ளே விடுவாங்களா? அது மட்டும் இல்லைங்க, புடவை கடைக்கு போயிட்டு எங்களுக்கு வாங்கிட்டுங்க, அவங்க வாங்காமல் வந்துட்டோன்னா சுனாமி புயல் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து அடிக்குங்க. அது மட்டும் இல்லை, எங்க வீட்டுக்காரர் சேர்ந்து அடிப்பாங்க. அந்த அளவுக்கு மாமியார் புத்திசாலித்தனமா குடும்பத்தை நடத்துவாங்க. பார்த்துக்கோங்க. லோத்தோட மனைவி உப்புத்தன் ஆயிட்டாங்க, எல்லாரும் உப்புத்தன் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. உண்மை என்ன தெரியுமா? அந்த லோத்தோட மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாவம் பரலோகத்துக்கே எட்டி போய் தூதர்கள் பூமிக்கு வந்து அந்த சோதம் குமாரை அழிச்சா கூட லோத்தோட குடும்பம் அழியலைங்க. காரணம் யார் தெரியுமாங்க? லோத்து கிடையாது. ஏன்னா லோத்து எப்பவுமே பட்டண வாசல்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாராம். நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, ஆதியாகமத்துல போட்டிருக்கு, பட்டண வாசல்ல லோத்து உட்கார்ந்துட்டு இருப்பாராங்க. அந்த குடும்பத்தை புத்திசாலிமா தனமா நடத்துனது யாருன்னா லோத்தோட மனைவி தாங்க. அவங்க இல்லாத அந்த கொஞ்ச நாளைக்குள்ளேயே அந்த குடும்பம் எங்க போயிடுச்சுன்னா சபிக்கப்பட்ட குடும்பமா மாறிடுச்சு. இதனால தாங்க நாங்க எப்பவுமே மனைவி நாங்க பின்னிட்டு திரும்பி பார்க்கறதுக்கான காரணம் எங்க குடும்பத்தோட நன்மைக்காக தாங்க. இவங்களும் அது மட்டும் இல்லைங்க, இவங்க ஏவாளை வஞ்சிருக்க விட்டுருக்க மாட்டாங்களாம். நல்லா பாருங்க, கட்டளை பிறந்தது யாருக்கு தெரியுமாங்க? ஆதாமுக்கு தான். நடுவர் அவர்கள் நீங்க சொல்லுங்க, கட்டளை யாருக்கு பிறந்தது? ஏவாள் பழத்தை கொடுத்தோன்னா ஆதாம் என்னங்க சொல்லிருக்கணும்? பழம் வேண்டாம், சாப்பிடக்கூடாது. ஏன் அவர் வாங்கி சாப்பிட்டாரு? அப்ப இதுல இருந்தே தெரியலையா அவங்க அம்மாவால பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க முடியலங்க. அவங்களுக்கே எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்க முடியல. இதுல மருமக எங்களுக்கு வேற சொல்லி கொடுக்க போறாங்களாம். இப்படிதாங்க பையன் மேல இருக்கிற குறையெல்லாம் விட்டுடுறாங்க. விட்டுட்டு கடைசியில எங்க மேல இருக்கிற குறை எங்க கிட்ட மட்டும் இல்லைங்க, கான்ஃபரன்ஸ் போட்டு தெருவுக்கும் சொல்றாங்க, குடும்பத்துக்கும் சொல்றாங்கங்க. ஏம்மா என்ன தப்பு பண்ணாலும் அவங்க கிட்ட டைரக்டா சொல்லாம கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போட்டு ஊரெல்லாம் சொன்னா அவங்க என்னமா பண்ணுவாங்க? ரெபேக்காள் தேவ சித்தத்தை செய்யறதுக்காக தாங்க இப்படி பண்ணாங்களாம். உண்மையை சொல்லுங்க, தேவன் அப்படிப்பட்டவரா? நம்ம தேவன் பச்சைபாதமே இல்லாதவருங்க. அவர் ஒருத்தவங்க மேல மட்டும் மழையை பெய்ய நல்லவங்க மேல மட்டும்தான் தேவன் மழையை பெய்ய பண்றாரா? இல்லையே, அவர் எல்லார் மேல மழையை பெய்ய பண்ற தேவன். இப்படி ஒரு பிள்ளை, அதாவது ஏசாவை மட்டும் அழ வச்சுட்டு யாக்கோபு அதுவும் பொய் சொல்லி ஏமாத்தி தந்திரமா வஞ்சனையா வேற போய் ஆசீர்வாதம் செய்வாரா? இப்படிதான் தேவ சித்தம் செய்யறோம் சொல்லி நிறைய மாமியார் நல்ல விஷயம் நிறைய பண்றாங்கங்க. நாங்களா புருஷன் முன்னாடி சண்டை போட்டா கூட 2 நிமிஷத்துல சேர்ந்துக்கும். இதுல சமாதானம் பண்ண வரோன்னு சொல்லி மாமியார் உள்ள வருவாங்க பாருங்க, குதூகலமா போயிட்டு இருக்க குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சிட்டு போயிடுவாங்க. அது என்னம்மா கும்மி அடிக்கிறதுனா? நாங்களா சண்டை போட்டா 2 நிமிஷத்துல சேர்ந்துக்கும். ஆனா மாமியார் சமாதானம் பண்ணாங்கன்னா 2 மாசத்துக்கு பேச மாட்டோம். பாத்துக்கோங்க, இதுதான் கும்மி அடிக்கிறதுங்கிறது. இதுல இப்படி ஒரு கதை இருக்காமா? இனிமேலாவது புத்தியா எங்க குடும்பத்தை நடத்த விடுங்கன்னு சொல்லிட்டு புத்தியா சாலித்தனமா குடும்பத்தை நடத்துறது மருமக நாங்க தான் ஆணித்தரமா பேசிட்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. நல்லா பயங்கரமா பதிலடி கொடுத்தாங்க மாமியாருக்கு. அவங்களுக்கு எதிர்த்தரப்பா
மருமகளுக்கு இப்போ அதுக்கு எதிர்த்தரப்பா மாமியார் வந்து என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல. வாங்க சிஸ்டர் பியூலா சிஸ்டர். இருதரப்பினர் வாதத்தையும் வியந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, அன்பாக அறிவோடு குடும்பத்துக்கு புத்தி சொல்லி நடத்துகிற மாமியார் அவர்களுக்கும், எங்களுக்கு நேர் எதிராகவே பேச அமர்ந்திருக்கும் எதிர் அணியினருக்கும், நாங்கள் போட்டுக்கிற சண்டையை நல்லா ரசித்து கொண்டிருக்கிற சபை மக்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அவங்க கேட்டாங்க புத்திசாலித்தனமாக குடும்பத்தை நாங்கள் நடத்துகிறப்போ உள்ளே வந்து புத்தி சொல்கிறேன்னு சொல்லி சண்டையை பெருசாக்கிடுறாங்கன்னு. இவங்க புத்திசாலித்தனமாக நடத்தினா நாங்கள் ஏன் நடுவர் அவர்களே உள்ளே வரப்போகிறோம்? அதானம்மா, அந்த டாபிக் நான் அப்புறம் வரேன். சரி, நான் பைபிள்லேருந்து ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தவங்க எங்கள் சிஸ்டர் வந்து பேசினாங்க நகோமி பற்றி. ஒரு சில காரியங்களை நானும் சொல்ல விரும்பிக்கிறேன். நகோமி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 பசங்க. நீங்களே சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, ஃபஸ்ட்டு தான் பிள்ளைங்கள தான் வந்து நல்லா பார்ப்பாங்க. தன் பிள்ளைக்கு எதாவது அடிபட்டாலே ஒரு தாயால் தாங்க முடியாது. நகோமிக்கு வந்து 2 பிள்ளைங்க இருந்தாங்க. 2 பிள்ளைங்களுமே இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த துக்கத்தை கூட பெருசாக நகோமி எடுத்துக்காம தனக்கு வந்து 2 மருமகளையும் பார்த்துக்கோங்க நடுவர் அவர்களே, நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன்னு சொல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன வாழ்க்கை பிடிச்சிருக்கோ அதை பிடிச்சி நீங்கள் அமைச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்தே தெரிய வேணாம் நடுவர் அவர்களே, மாமியார் வந்து எவ்வளோ அடுத்த வீட்டிலேருந்து வந்தாலும் அந்த பிள்ளைய தான் பிள்ளையா தான் பார்க்குறாங்கன்னு நான் தெரியல நடுவர் அவர்களே. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க மாமியார் எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில மருமகளுங்க இருக்கிறாங்க ஓர்பால் மாதிரி. ஓர்பால் பார்த்துருப்பீங்க. ரூத் வந்து மாமியார் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. அவங்க ரூத்தை மட்டுமே தான் பேசினாங்க. ஓர்பால்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அதை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். ஸோ ஓர்பால் என்ன பண்ணாங்க, மாமியார் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கோன்னு சொன்னோன்னே என்ன பண்ணாங்க, எப்படா சான்ஸ் கிடைக்கும் விட்டா போதுன்னு ஓடலாம்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம பாய் சொல்லிட்டு ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு கிளம்பி போயினே இருந்துட்டாங்க. பார்த்துக்கோங்க, ஒரு சில மருமகளுங்க இப்படி தான் இருக்கிறாங்க. எப்படா நமக்கு சான்ஸ் கிடைக்கும், அவங்க என்ன சொன்னாங்க, தனி கொடுத்துன போனாங்களா. எவ்வளோ புத்திசாலித்தனமாக தனி கொடுத்துன போனாங்களாம். பார்த்துக்கோங்க, ஆண்டவர் வந்து ஆதாமியும் ஏவாளையும் தாயை தகப்பனை விட்டு இசைந்திருங்கள் சொன்ன ஆண்டவர், அதே ஆண்டவர் தான் பைபிள் இன்னொரு வசனமும் சொல்லியிருக்காரு. சிஸ்டர் படிக்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த வசனத்தை இப்போ சொல்ல விரும்புகிறேன். உன் தாய் முதிர் வயது ஆகும்போது அவளை வந்து தள்ளி விடாதன்னு சொல்லியிருக்கேன். அந்த வசனத்தை படித்து அவங்க படிக்க மறந்ததால் தனி கொடுத்துன கூட்டு போயிட்டாங்களா. பார்த்துக்கோங்க, எவ்வளோ புத்திசாலி. இதை தான் வந்து புத்திசாலித்தனமாக குடும்பத்தை நடத்துறது போல் தனி கொடுத்துன கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதுலேயே வந்து நம்ம யோபுவோட மனைவி எடுத்துக்கலாம். இப்போ யோபு வந்து நல்ல ஒரு கணவர் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கிறப்போ மனைவிங்கிறது சரி எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா அவனால ஒரு செகண்டில் அவரோட எல்லா சொத்துமே இழந்து போயிட்டார். அப்போ இழந்து போனப்போ இதுவே மாமியார் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லப்பா உனக்கு இன்னும் வந்து நீ இன்னும் மேலே வருவேன்னு சொல்லி தட்டி கொடுத்து தான் மேலே வருவாங்க. ஆனால் மனைவி என்ன பண்ணியிருக்குது, நீ தேவனை தூஷித்து பார்த்துக்கோங்க நடுவர் அவர்களே, தேவனையே தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேவனே அந்த நிலைமைக்குன்னு சொல்கிறாங்கன்னா மாமியார் நாங்களாம் எந்த மூளைக்குன்னு பார்த்துக்கோங்க நடுவர் அவர்களே. இதுலேயே இவ்வளோ லட்சணமாக குடும்பத்தை நடத்துன்னு அவங்க சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க நடுவர்களே. இன்னொரு சகோதரி சொன்னாங்க, நீங்கள் கடையை பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டாங்களா கேட்டாங்க. நாங்கள் பார்ப்போம் நடுவர்களே, இல்லைன்னு சொல்லலை, நாங்கள் திரும்பி பார்ப்போம். ஆரோக்கியமான உணவுகளை வீட்டில் நல்ல முதிர் வயதானாலும் நல்ல பசுமையான எல்லா நல்ல உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளுக்காக மட்டும்தான் திரும்பி பார்ப்போம். ஆனால் இந்த காலத்தில் இருக்க ஒவ்வொரு மருமகளுங்களும் நீங்கள் கடை வீதிக்கு போனீங்கன்னா தெரியும். அவங்க வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், ஒரு கடையில் விடுறதில்ல, எல்லா கடையிலும் என்னென்ன இருக்கோ எல்லா குப்பையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது. மெயினாக அந்த பொட்டி இருக்கும் பாருங்க, குட்டி ஃப்ரிட்ஜு, அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கிற எல்லா குப்பையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கும். 4 நாளைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி அதை அழுகி போய் 4 நாள் கழிச்சு திருப்பி குப்பை தொட்டிலே போடுவாங்க. அந்த குப்பை தொட்டியில் போகிறதுக்கு 40 நாள் கழிச்சா பார்த்துக்கோங்க நடுவர் அவர்களே. நானாச்சும் 4 நாள் சொன்னேன். நிறைய பேர் வந்து அனுபவத்தில் இருக்கிறாங்க. 40 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு குப்பை தொட்டியில் தூக்கி போடுறாங்க. இதில் பார்த்துக்கோங்க, இதில் வேடிக்கையே ஒரு வீடியோ பார்த்தேன் நான். ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஆன்லைனில் நம்ம என்னென்னலாம் ஆர்டர் போடுவோம் நடுவர் அவர்களே, நம்ம வந்து ட்ரெஸ் ஆர்டர் போடுவோம், சாப்பாடு ஆர்டர் போடுவோம். ஒருத்தவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க, சுடு தண்ணி ஆன்லைனில் போட்டு ஆர்டர் வாங்கியிருக்காங்க நடுவரே. பார்த்துக்கோங்க, வீட்டுக்கு வரும்போது கற்றுக்கிட்டு வரதே மருமகளுங்க சுடு தண்ணி போட ஒன்று தான். அதையே இப்போ ஆன்லைனில் பார்த்துக்கோங்க நடுவர் அவர்களே. அதையே அவ்வளோ சோம்பேறித்தனமாக ஆர்டர் போட்டு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கு காசு வாங்கி சும்மா போட்டு சுடு தண்ணி நம்ம வீட்டில் குடிக்கிறத 2 மணி நேரம் வெயிட் பண்ணி அதை காசு கொடுத்து வர வாங்கி குடிக்கிறாங்க. பார்த்துக்கோங்க நடுவர்களே. இதில் இவங்க புத்திசாலித்தனமாக எப்படி குடும்பத்தை நடத்துவாங்க பார்த்துங்க. இதுவே நாங்களாக இருந்தோன்னா அதை சிக்கனமாக பார்த்து குடும்பத்தில் எப்படி சிக்கனமாக நடத்தி அதை எப்படி புத்திசாலித்தனமாக மிச்சம் எடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். எனவே நடுவர் அவர்களே, நீங்கள் வந்து மாமியார் தான் வந்து குடும்பத்தை புத்திசாலித்தனமாக நடத்துகிறாங்க, தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. ரொம்ப செம்மையாக பேசுனாங்க. கடுகு மாதிரி கடன்னு எல்லாத்தையும் பொறிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. இனி அவங்களுக்கு பதிலடி கொடுக்க அடுத்த மருமக வராங்க, சிஸ்டர் பெர்ஷியால்.
இயேசு கிறிஸ்து ராஜாவாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவரை எதிர்கொண்டு போகிற மணவாட்டி சபையை உருவாக்க தன்னையே அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கும் பாஸ்டர் அவர்களுக்கும் பாஸ்டம்மா அவர்களுக்கும் தேனினும் இனிமையாய் பேசி இந்த பட்டிமன்றத்திற்கு தீர்ப்பளிக்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்ன மாய்ஸ் வைக்கிறீங்கம்மா. புத்திசாலி ஸ்திரீகளாய் தீவெட்டிகளோடு கூட எண்ணெய் எடுத்துக்கொண்டு மணவாளனோடு செல்கிற புத்தியுள்ள எண் அணியினருக்கும் புத்தி இல்லாதவர்களைப் போல வெறும் தீவெட்டிகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று கதவை தட்டுகிற புத்தி இல்லாத எதிரணியினருக்கும் மணவாட்டி சபையாய் திகழும் என் சபை மக்களுக்கும் என் ஸ்தோத்திரத்தோடு கூடிய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் தலைப்பில் பேச விரும்புகிறேன். முதலாவது, புத்தியுள்ள ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்னு இந்த நேரத்தில் நான் சொல்ல ஆசைப்படுறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் வாசிச்சா அழியாத அலங்கரிப்பாகிய சாந்த குணம் கீழ்ப்படுதல். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் வாசிச்சா குணசாலியான ஸ்திரீகளாய் இருக்க வேண்டும். இந்த எல்லா குணத்தையும் கொண்டு புத்திசாலி ஸ்திரீகளாய் குடும்பத்தை நடத்துகிறது மருமகளாகிய நாங்கள் தான் என்னால் உறுதியாய் சொல்ல முடியும். எதிர்த்தரப்பு அணியினர் சொன்னாங்க, பிள்ளைங்க நாங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அவங்கள திருத்துடுவோன்னு சொன்னாங்க. எங்கெங்க திருத்துறாங்க? மாறாக அவங்களுக்கு அதிகமான பாசம் காட்டி கண்டிக்க மறுக்கிறாங்க, தவறுகளை மறைக்கிறாங்க. பித்தளை இல்லைங்க பித்தளை, அந்த பித்தளைக்கு தங்கமுலாம் பூசினது மாதிரி 5இல் வளையாதது 50இல் வளையாது. 25 வருஷமா பிள்ளைய வளர்த்து 26ஆவது வருஷம் எங்கள் கையில் கொடுத்துட்டு இந்த பிள்ளை திருந்தவே மாட்டேங்குது, சர்ச்சுக்கே ஒழுங்காக வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே சண்டே கிளாஸ்க்கு அனுப்பி யூத் மீட்டிங்க்கு அனுப்பி வசனத்தை படிக்க வச்சாதானே மேரேஜ் ஆனால் சர்ச்சுக்கு வருவாங்க. பிள்ளையானவனை அவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்னு நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஏங்க சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் எழுந்து கிளம்புங்கன்னு சொன்னால், ஏமா அவனே வேலைக்கு போயிட்டு ரொம்ப களைச்சி போய் தூங்கிட்டு இருக்கான், ஏமா அவனை எழுப்புற, இன்னைக்கு நாம மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்க கண்டிக்கிற லட்சணமா? இதுதான் அவங்க திருத்துற லட்சணமா? என்னம்மா திருத்திருக்கீங்க பிள்ளைங்கள? சுடுதண்ணி ஆர்டர் பண்ணி வாங்குறாங்கன்னோ சமைக்கவே தெரியாதுன்னோ நம்ம எதிர்கட்சியினர் சொல்கிறாங்க. எதிர்த்தரப்பு மாமியார் சொல்கிறேன் கேளுங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ருசியுள்ள பதார்த்தங்களாகிய அப்பங்களையும் தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தால்னு எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க நடுவர் அவர்களே, சமைக்கிறது மட்டும் இல்லை, ருசியுள்ள பதார்த்தம், ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தான்னு எதிர்க்கிறது. அதனால மாமியார்கள் கிடையாது, மருமகள் நாங்கள் தான் நல்லா சமைக்கிறவங்க, தெரிஞ்சுக்கோங்க. அது மாத்திரம் இல்லை, ஆரோக்கியமான உணவை சமைக்கிறாங்கன்னு நம்ம எதிர்த்தரப்பு அணியினர் சொல்கிறாங்க. வாசிக்கிறேன் கேளுங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். அப்பொழுது அபிகாயில் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசங்களையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்சையும் வற்றலான திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழாடைகளையும் எடுத்துக்கொண்டு போனால்னு எழுதியிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க நடுவர் அவர்களே. வற்றலான திராட்சை குலை அடை, அப்புறம் வறுத்த பயிறு, அப்புறம் வறுத்த பயிறு, வற்றலான அத்திப்பழ அடை, அத்திப்பழ அடை, சமையல் பண்ணப்பட்ட ஆடு. சமையல் பண்ணப்பட்ட இதுல எதுங்க ஆரோக்கியம் இல்லாத உணவு? அதானங்க. ஆகவே ஆரோக்கியமான உணவை சமைக்கிறவங்க நாங்க தான். இந்த காலத்திலையும் முளைக்கட்டின தானியத்தோடு தான் நாங்கள் சமையல் பண்ணுவோம் நடுவர் அவர்களே. முளைக்கட்ட தானியம். ஃப்ரிட்ஜுன்னு ஒரு குப்பை தொட்டியை வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏம்மா அந்த பால் கெட்டு போயிடாது, நைட்டில் குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டியா, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைமா அப்படின்னு சொல்லி கொடுத்ததே இவங்க தாங்க. அதானங்க. ஏம்மா உங்கள் அம்மா வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு கூட உனக்கு வாங்கி தரல, அதானங்க அப்படின்னு அந்த ஃப்ரிட்ஜை அந்த குப்பை தொட்டியை வாங்க சொன்னதே இவங்க தாங்க. அதானங்க. திருந்தாத பிள்ளையை கட்டி வச்சாலும் அபிகாயில் போல தன்னையும் தன் குடும்பத்தையும் தேடி வரும் ஆபத்திலிருந்து தன் குடும்பத்தை காப்பாற்றுபவள் மருமகளாகிய நாங்கள் தாங்க. அது மாத்திரமே நடுவர்களே, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆவது வசனத்தில் சொல்லியிருக்குது, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்னு எழுதியிருக்குதுங்க. அவங்க எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக குடும்பத்தை நடத்தியிருந்தா ஆறுதல் அவங்க குடும்பத்தை தேடி வந்திருக்கும். காலேபின் மகள் அக்சாலை போல தன் தகப்பன் வீட்டிலிருந்து ஆசீர்வாதத்தை தேடி வாங்கி கொண்டு வருவதற்கு கூட கணவனின் அனுமதி கேட்டுத்தான் நாங்கள் கழுதையில் மேலிருந்தே கீழே இறங்குவோம். உண்மையாவாமா? உண்மைதான் நடுவர் அவர்களே. ரெபெக்காலை பற்றி ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை வாசித்தால் நன்றாய் புரியும். அந்த அளவுக்கு மருமகளாகிய நாங்கள் புத்திசாலித்தனமாய் குடும்பத்தை நடத்துகிறவங்க. அது மாத்திரமில்லை நடுவர் அவர்களே, ஊழியத்தில் ஆர்கில்லாவின் மனைவி பிரிஸ்கில்லாவை போல
தன்னையே அர்ப்பணித்த மருமகளாய் ஊழியத்தை நடத்துவோம், குடும்பத்தையும் நடத்துவோம். தெபோராலை போல தேசத்தில் வெற்றியை தடுத்துருவோம். ஆகவே எல்லா விதத்திலும் மருமகளாகிய நாங்கள் தான் புத்திசாலித்தனமாய் குடும்பத்தை நடத்துவோம் என்று ஆணித்தரமாய் கூறி என் உரையை முடிக்கிறேன். ஆமென். இரு தரப்பினரும் மாமியாருக்கு மிஞ்சின மருமகளும் இல்லை, மருமகளுக்கு மிஞ்சின மாமியாரும் இல்லைன்ற மாதிரி பயங்கரமாக அவங்கவுங்க வாக்குவாதத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. உண்மையிலே இந்த பக்கம் இருக்க மாமியாருங்க ஒரு காலத்தில் மருமகளாக இருந்து மாமியாராக வந்தவங்க தான். அவங்களுக்குள்ளே என்ன இருக்கும், அனுபவங்கள், புத்திசாலித்தனம், திறமை எல்லாமே இருக்கும். அவங்களுக்கும் என்ன பண்ணணும், இப்போ இருக்கிற மருமகள் எல்லாருமே என்ன பண்ணணும், கீழ்ப்படிஞ்சு போகணும். அது இல்லாமல் இப்போ இருக்க மருமகள்களும் இனிமே வருங்காலத்தில் என்ன பண்ண போகிறாங்க, மாமியாராக போகிறவங்க தான். இன்னொரு விஷயம் சொல்லலாம், குடும்பம்னு எடுத்துட்டா மாமியார் மருமகள் 2 பேருமே என்ன பண்ணணும், எல்லா விஷயத்துக்குமே விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனவங்க எங்கேயுமே எந்த இடத்துல என்ன பண்ணலை, தோல்வி அடைஞ்சதாகவும் இல்லை, கெட்டு போனதாகவும் இல்லைன்னு சொல்லி பழமொழியாகவும் சொல்லுவாங்க, எல்லா காரியமும் சொல்லுவாங்க. ஒரு நாணயம் ஒன்று எடுத்துக்கிட்டா 2 பக்கமே இருந்தால் தான் அது செல்லுபடியாகும். இப்போ தலைப்பகுதியை மாமியாராகவும் பின்னாடி இருக்க பூ பகுதியை மருமலாகவும் எடுத்தோம், 2 பக்கமும் இருந்தால் தான் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனாவே என்னாகும், அது செல்லுபடியாகும். அதே மாதிரி குடும்பத்தில் மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், புத்திசாலித்தனமாகவும் நடத்தப்படும்னு சொல்கிறேன். அது மட்டும் இப்போ நோவா பேழையை கூட எடுத்துக்கோங்களேன். அதில் அவங்க மாமியார் எந்த அளவுக்கு அவங்க மருமகளை பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி அங்கே 3 மருமகங்களும் எடுத்துக்கோங்க. 3 பேருமே எப்படிப்பட்டவங்க, வேறு வேறு இடத்துலேருந்து வந்தவங்க. ரூத்தை பற்றியும் சொன்னாங்க. ரூத்தும் ஒரு மருமகள் தான். அவளும் அவங்க மாமியாருக்கு அவள் போகணும்னு நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக போயிருக்கலாம். இருந்தாலும் உம்முடைய சனம், உம்முடைய வீடு, உம்முடைய இடம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மருமகள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, மாமியார் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்ததுனால தான் ரூத்து கண்டிப்பாக போவாஸ்ன்றவரோட ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தாங்க. அதனால் தனி கொடுத்தனம் போகணும் அப்படின்னு நினச்சா கூட தனி கொடுத்தனம் போகிறவங்களும் என்ன பண்ணுற மாமியாருங்களும் அவங்கள ப்ளஸ் பண்ணணும். இவங்களும் என்ன பண்ணணும், மாமனார் மாமியார் தன் முதிர் வைந்த காலத்தில் என்ன பண்ணணும், வந்து பார்க்குறவங்களாம் இருக்கணும். ஸோ ஒரு குடும்பத்தை புத்திசாலித்தனமாக நடத்துறது மாமியார் மருமகள் அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் பொதுவான தீர்ப்பை சொல்லி பட்டிமன்றத்தை நாங்கள் நிறைவேற்றுகிற செய்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.